Next topic is methods to differentiate primary, secondary and the tertiary alcohol. So இதுல first method பார்த்தோம்னா Lucas test. So Lucas testல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆல்கஹாலை வந்து Lucas reagent கூட ஆட் பண்றோம். ஸோ ஆட் அது வந்து என்னென்ன த்ரீ டிஃப்ரெண்ட் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணுவோம். பிரைமரி, டெர்ஷரி அண்ட் தென் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி 3 ஆல்கஹால்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எந்த ஆல்கஹால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், when alcohol are treated with Lucas reagent. ஸோ Lucas reagentனா mixture of concentrated HCl and the anhydrous ZnCl2. அன்ஹைட்ரஸ்னா இந்த இடத்துல என்னன்னா, அதுல இருக்க ஃபுல்லா வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ட்ரை ஃபார்ம்ல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், அன்ஹைட்ரஸ் ZnCl2. ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல இதை வந்து மிக்ஸ் பண்றோம். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் என்ன பண்ணுது, இமீடியட்டா வந்து லூகாஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு டர்பிடிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணுது. ஸோ அண்ட் தென் செகண்டரி ஆல்கஹால் வந்து என்ன பண்ணுது, ஸோ அந்த லூகாஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ தென் பிரைமரி ஆல்கஹால்ல ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நடக்கல. ஸோ பட் நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம வந்து இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். இது வந்து நம்ம வந்து இது லூகாஸ் ரியேஜன் கூட ஆட் பண்றோம். ஸோ லூகாஸ் ரியேஜன்னா அதோட என்னென்ன மிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா HCl, ZnCl2. இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ இங்க இருக்கிற OH, இங்க இருக்குது இல்லையா OH, ஸோ இங்க இருக்கிற OH-உம் இங்க இருக்கிற H-உம் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில போயிடுது. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இந்த Cl போய் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ we are getting 2-chloro, ஸோ 2-methyl propane. ஸோ இதோட 2வது பொசிஷன்ல குளோரின், ஸோ இதோட 2வது பொசிஷன்லே ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது, மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ அதனால இந்த காம்பவுண்ட் பேர் வந்து என்ன, 2-chloro 2-methyl 3 கார்பன் இருக்கனால ப்ரோபேன். ஸோ இந்த டர்பிடிட்டி, ஸோ இந்த டர்பிடிட்டி வந்து என்ன ஆகுது, இமீடியட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த செகண்டரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட நம்ம என்ன பண்றோம், ஸோ லூகாஸ் ரியேஜன் வந்து போடுறோம். ஸோ அது அப்போ வந்து என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஸோ இங்க இருக்கிற OH கூட சேர்ந்துட்டு வாட்டர் மாலிகுலா வெளில வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ அப்ப இங்க இருக்கிற Cl வந்து என்ன ஆகுது, ஸோ இங்க போய் இந்த கார்பனோட அட்டாச் ஆகுது. ஸோ we are getting 2-chloro propane. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த டர்பிடிட்டி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட லூகாஸ் ரியேஜன் வந்து போடுறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன நடக்குது, நோ ரியாக்ஷன் அட் த ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனே நடக்கல. பட் டர்பிடிட்டி appears only on the heating. ஹீட் பண்ணா என்ன ஆகுது, டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஆல்கஹாலை வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ நம்ம அயோடின் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ ரியாக்ட் பண்ணோன்னே என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, அல்கைல் அயோடைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆன அல்கைல் அயோடைடை ஸோ AgNO2 சில்வர் நைட்ரைட் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும், நைட்ரோ அல்கேன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் நைட்ரோ அல்கேன் ஃபார்ம் ஆனதை HNO2 கூட போடுறோம். ஸோ அண்ட் தென் வர ப்ராடக்ட் வந்து என்ன பண்றோம், அல்கேலி கூட ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது ஸோ பிரைமரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா ரெட் கலர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதாவது ஃபைனலா ரெட் கலர் கொடுத்துச்சுன்னா அது வந்து அங்க நம்ம காம்பவுண்ட்ல வந்து பிரைமரி ஆல்கஹால் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அண்ட் தென் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். ஸோ எந்த கலருமே சேஞ்ச் ஆகல ஸோ அப்படின்னா ஸோ அதுல வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து பாஸ்பரஸ் அயோடின் கூட போடுறோம். ஸோ இங்க இருக்கிற OH குரூப் வந்து என்ன பண்ணுது, அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து AgNO2 கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ இங்க இருக்கிற அயோடின் குரூப் வந்து என்ன பண்ணுது, NO2 குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. NO2 குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ அகைன் HNO2. ஸோ அதுதான் இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கும், OHNO2ன்னு எழுதிருக்கும். ஸோ இங்க வந்து என்ன ஆகும், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஸோ வாட்டர் மாலிகுலா வெளில வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் இது வந்து என்ன ஆகும், இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஸோ இது மூணுமே வந்து என்ன பண்ணுது, இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகுது.
ஸோ அப்ப நைட்ரஜன் வந்து டபுள் பாண்ட் வித் என். ஸோ OH. ஸோ இந்த மாரி வந்து ஜாயின் ஆகுது. ஸோ அண்ட் தென் இதுல இந்த கிடைச்ச காம்பவுண்ட்ல இருந்து KOH நம்ம வந்து போடுறோம். ஸோ அப்ப வந்து இங்க வந்து என்ன ஆகுது? இங்க இருக்கிற OH. ஸோ இங்க இருக்க ஹைட்ரஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் NOK. ஸோ அப்ப இந்த கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது? ரெட் கலரா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ செகண்டரி ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அத வந்து பாஸ்பரஸ் அயோடின் கூட போடும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து OH குரூப்ப வந்து I வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ வி ஆர் கெட்டிங் 2 அயோடோப்ரோபேன். திரும்ப வந்து AgNO2 போட்டா என்ன ஆகும்? இங்க அயோடின் இருக்கிற பிளேஸ NO2 வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ வி ஆர் கெட்டிங் 2 நைட்ரோப்ரோபேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து HNO2 ஆட் பண்றோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஸோ இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற OH கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ இங்க வந்து NO மட்டும் இந்த இடத்துல வந்து அந்த ஆட் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் NO பேஸ்ல வந்து NO2. ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் வந்து என்ன? ஸோ இது பேரு வந்து நைட்ரோ, இது வந்து நைட்ரஸோ. ஸோ அப்ப செகண்ட் பொசிஷன்லயே 2 இருக்கிறதுனால 2 நைட்ரோ, 2 நைட்ரஸோ. ஸோ 3 கார்பன் இருக்கறனால புரோபேன். ஸோ இது கூட KOH வந்து போடுறோம். ஸோ போட்டோனே வி ஆர் கெட்டிங் த ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ அங்க வந்து செகண்டரி ஆல்கஹால் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட வந்து பாஸ்பரஸ் அயோடின் போடும்போது என்ன ஆகும்? இங்க இருக்கிற OH வந்து அயோடின் வந்து ரிப்ளேஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து AgNO2 போடுறோம். ஸோ அங்க இருக்கிற அயோடின வந்து NO2 குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ வி ஆர் கெட்டிங் 2 மெத்தில் 2 நைட்ரோ புரோபேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? HNO2 கூட ரியாக்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நோ ரியாக்ஷன். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு மேல எதுவும் ரியாக்ஷன் வந்து நடக்கல. ஸோ இந்த காம்பவுண்ட் கூட KOH ஆட் பண்ணா வந்து என்ன ஆகுது? நமக்கு வந்து எந்தவித கலரும் ஃபார்மேஷனும் கிடைக்கல. ஸோ அப்ப இந்த இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன சொல்றோம்? ஸோ எது பிரைமரி ஆல்கஹால், எது செகண்டரி ஆல்கஹால், எது வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ லோயர் ஆல்கஹால்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்குது? கலர்லெஸ் லிக்விடா இருக்குது. ஸோ ஹையர் மெம்பர்ஸ் எல்லாமே வேக்சி சாலிடா இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட், ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தேன் தி கரஸ்பாண்டிங் அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ மத்த ஆர்கானிக் காம்பவுண்டை விடவே ஸோ ஆல்கஹாலுக்கு எப்படி இருக்குது? பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் தி இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ என்ன ரீசன்னா இதுல ஃபார்ம் ஆயிருக்கிற இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் பாண்டிங் தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இப்போ இந்த ROHங்கிறது ஸோ இந்த ROHங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த ROHங்கிறது இன்னொரு காம்பவுண்ட். ஸோ அப்ப இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. லைக் தட் இந்த மாலிகுலுக்கும் இந்த மாலிகுலுக்கு இருக்கிற ஆக்சிஜனுக்கும் அனதர் மாலிகுலுக்கு இருக்கிற ஹைட்ரஜனுக்கு இடையில ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பியூட்டினுக்கு வந்து பார்த்தோம்னா 272 தான் இருக்குது. ஆனா வந்து ஆல்கஹாலுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குது? 370.4. ஸோ அப்போ வந்து இதை விடவே இதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது? அதிகமா இருக்குது. So next third point, among isomeric alcohol, primary alcohol have the higher boiling point, tertiary having the lower boiling point. So primary alcohol வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? boiling point வந்து அதிகமா இருக்கு than the tertiary. So என்ன ரீசன்னா அதோட வந்து ஷேப் தான் ரீசன். ஸோ இங்க வந்து பிரைமரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லீனியரா இருக்கு. ஸோ ஆனால் டெர்ஷரி வந்து பார்த்தோம்னா டெர்ஷரி ஆல்கஹால் வந்து எப்படி இருக்குது? ஒரு ஒரு காம்பேக்ட்டா வந்து அரேஞ்சர் ஆயிருக்கு. ஸோ காம்பேக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும்போது அங்க போலாரிட்டி வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குது. ஸோ போலாரிட்டினா வந்து என்ன அர்த்தம்? இங்க OH வந்து இருக்குன்னா, ஸோ அ இது வந்து எப்படி பிரியும்னா, O- ஆகும், H+ ஆகும். ஸோ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிற காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணும்? இதோட எலக்ட்ரான்ஸ தன்ன நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆக்ஸிஜன் கெட் த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஹைட்ரஜன் கெட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் ஆறத நம்ம என்ன சொல்றோம்? பொலாரிட்டின்னு சொல்றோம். ஸோ அப்ப இங்க வந்து டெர்ஷியரி ஆல்கஹால்ல வந்து இந்த மாதிரி பொலாரிட்டி ஆறது கம்மியா இருக்கும் தேன் தி பிரைமரி. ஸோ அப்ப பிரைமரி ஆல்கஹாலுக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ ஹை பாயிலிங் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து லோ பாயிலிங் பாயிண்ட். So next, fourth point, the lower members are highly soluble in water due to the formation of the intermolecular hydrogen bonding. So இப்ப இந்த மாதிரி
லோயர் மெம்பர் வந்து என்ன ஆகுது, ஈஸியா வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன்? வாட்டர் கூட சேர்ந்து இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து ஈஸியா வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் தி ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்ங்கிறது வந்து என்ன ஆகும், ஒரு பெஸ்ட் வந்து லீவிங் ஏஜென்ட். ஸோ பெஸ்ட் லீவிங் குரூப் ஈஸியா வந்து அந்த OH குரூப் வந்து வெளில போயிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, OH2 பிளஸ்ஸா ஒரு ஆசிட் வந்து இதுல ஆட் பண்ணும்போது OH2 பிளஸ்ஸா வந்து மாறுது. ஸோ இந்த OH2 பிளஸ் குரூப் தான் நம்ம என்ன சொல்றோம், புரோட்டனேட்டட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டனேட்டட் ஆல்கஹால் தான் என்ன பண்ணுது, இன்னொரு லீவிங் குரூப் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் வந்து எடுத்துக்கிறோம், C2H5OH. ஸோ இது கூட ஒரு ஆசிட் HBr வந்து ஆட் பண்றோம். ஸோ HBr வந்து ஆட் பண்ணும்போது இங்க இருக்கிற OH வந்து என்ன பண்ணுது, Br வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ இங்க இருக்கிற OHம் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து 2 மெத்தட்ல வந்து நடக்கலாம். ஒன்னு வந்து SN1, இன்னொன்னு வந்து SN2. SN2 வந்து எந்த ஆல்கஹால்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால்ல வந்து SN2 நடக்கும். அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால்ல வந்து பார்த்தோம்னா SN1 மெக்கானிசம் வந்து நடக்குது. ஸோ நம்ம பிரைமரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் எத்தனால், CH2 CH3 CH2OH. ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு ஆசிட் வந்து ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இங்க இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் வந்து ஸோ ஹைட்ரஜன் கிட்ட போகுது. ஓகே. ஸோ அப்ப இது வந்து இதோட எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் கிட்ட டொனேட் பண்றதுனால ஸோ இது வந்து எப்படி மாறுதுங்க, பிளஸ் சார்ஜா மாறி இருக்குது. ஓகே. இங்க ஆக்ஸிஜன் வந்து பிளஸ் சார்ஜா இருக்குது. ஸோ அப்ப Br மைனஸா, இது Br வந்து அதோட இங்க இருக்கிற எலக்ட்ரான் எடுத்துட்டு போறதுனால Br வந்து மைனஸா மாறி இருக்குது. ஸோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும்னா, ஸோ இங்க இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா, இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுனா, ஸோ ஆக்ஸிஜன் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ கெயின் பண்ணிட்டு, ஸோ இப்படி வந்து ஒரு வாட்டர் மாலிகுலா வந்து வெளில போயிடுது. ஸோ அப்ப இங்க வந்து எப்படி மாறும், இதோட எலக்ட்ரான் குடுத்துருக்கனால இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறும். ஸோ அப்ப Br வந்து நெகட்டிவா இருக்கறனால, ஸோ அந்த பிளேஸ வந்து ஸோ அந்த கார்பன் வந்து Br வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ வி ஆர் கெட்டிங் தி புரோமோ ஈத்தேன். ஸோ எல்லாமே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப்லயே நடந்து முடிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து SN1 மெக்கானிசம். ஸோ SN1 மெக்கானிசம்ல டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். ஹியர் வி ஆர் டேக்கிங் தி 2-மெத்தில் 2-புரோபனால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஆசிட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஸோ ஹைட்ரஜன் கிட்ட போகுது. ஓகே. ஸோ அப்ப அது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி ஸோ இங்க இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்ஸிஜன வந்து குடுக்கறதுனால, இது எப்படி மாறுது? ஸோ ஆக்ஸிஜன் வந்து எலக்ட்ரான வந்து ஹைட்ரஜன் கிட்ட குடுக்கறதுனால, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறி இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும், ஸோ இங்க இருக்கிற இது இங்க இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் வந்து இந்த 2 எலக்ட்ரான கெயின் பண்ணிட்டு வாட்டர் மாலிகுலா வெளில போயிடும். ஸோ அப்ப இது எலக்ட்ரான வந்து இந்த கார்பன் எலக்ட்ரான டொனேட் பண்றதுனால, ஸோ இது வந்து எப்படி மாறும், பிளஸ் சார்ஜா மாறும். ஒரு கார்பன் கிட்ட ஒரு பிளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா, அத நம்ம எப்படி சொல்லுவோம், கார்போகேட்டையன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும், இங்க ஆல்ரெடி ரிமூவ் ஆயிருக்கிற புரோமின் வந்து ஸோ இந்த கார்பன் உள்ள வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ வி ஆர் கெட்டிங் தி ஸோ அப்ப Br வந்து இங்க அட்டாச் ஆயிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் 2 புரோமோ 2 மெத்தில் புரோபேன். ஸோ இல்லன்னா இந்த ஸ்டெப் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ CH3 C பிளஸ், ஸோ இங்க இருக்கிற ஒரு CH3 இங்க பேஸ்ல இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ல இருக்க CH3 ஸோ அதை எப்படி நம்ம எழுதலாம், CH2 Hன்னு தனியா பிரிச்சு எழுதலாமா, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து தனியா வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், H பிளஸ் எலிமினேஷன். ஸோ H பிளஸ்ஸா வந்து வெளில போயிடுச்சு. ஸோ அப்ப H பிளஸ் வெளில போச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிட். ஸோ அது வந்து வெளில போயிடுது. ஸோ அப்ப இதோட எலக்ட்ரானை இங்க குடுத்துருது இந்த CH2 கிட்ட. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற CH2 இப்ப 2 எலக்ட்ரான் வச்சிருக்கு. அத வந்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ இங்க ஷிஃப்ட் பண்ணா இங்க ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஸோ அதுதான் 2-மெத்தில் புரோப் 1-ஈன். ஸோ அதுதான் இந்த காம்பவுண்ட். ஓகே. ஸோ அப்ப இந்த ஸ்டெப் நடந்துட்டு, ஸோ இங்க ஹைட்ரஜன் வெளில போறதுனால அத நம்ம என்ன சொல்லுவோம், எலிமினேஷன். இந்த ஸ்டெப் வந்து எலிமினேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஈன் குரூப் இருக்கு இல்லையா, டபுள் பாண்டட் காம்பவுண்ட் வந்து அகைன் HBr. இந்த ஸ்டெப்ல வந்து நம்ம ஆசிட் வந்து இப்போ ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க வந்து
கார்பன்ல வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது CH3. ஸோ இந்த இடத்துல வந்து Br வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்டு ஆல்கைல் ஹாலைட் பை அதர் ரியேஜென்ட். ஸோ வேற என்னென்ன ரியேஜென்ட் போட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், பாஸ்பரஸ் ட்ரைப்ரோமைடு. ஸோ ஒரு எத்தனால் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின் கூட ஆட் பண்ணும்போது we are getting தி குளோரோ ஈத்தேன். ஸோ இது வந்து என்ன ஃபாலோ பண்ணுது, SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆல்கஹால்ல இருக்கிற ஸோ அந்த லோன் பேர் வந்து எதை அட்டாக் பண்ணுது, பாஸ்பரஸ் போய் அட்டாக் பண்ணும். ஸோ இங்க இருக்கிற குளோரின் குரூப் எல்லாமே வந்து என்னன்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரானை வந்து அந்த பாஸ்பரஸ்ல இருந்து எலக்ட்ரான் வந்து தன்னை நோக்கி வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ இது பாஸ்பரஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து குளோரின் கிட்ட டொனேட் பண்றதுனால இது பிளஸ் சார்ஜ் ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு இந்த குளோரின் வந்து வெளில போயிடுது. ஓகே. ஸோ அப்ப இப்படி எழுதுறோம் நம்ம. இது குடுக்கறதுனால இது இதோட எலக்ட்ரான் வந்து பாஸ்பரஸ் கிட்ட குடுக்கறதுனால அது வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறுது. ஸோ அதான் இந்த பிளேஸ் CH3 CH2 O+ மாறி இருக்குது. ஸோ அண்ட் தென் PCl2. ஸோ இந்த PCl2 அப்படியே எழுதியிருக்கோம். இங்க வந்து இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பிரிடின் கூட ஆட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா பிரிடினோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஹைட்ரஜன் கிட்ட டொனேட் பண்ணுது. ஸோ அப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த NHஓட சேர்ந்துரும். இங்க இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கிறதுனால. ஸோ இங்க இந்த ஹைட்ரஜன் வந்து அதோட 2 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜன் கிட்ட குடுத்துருது. ஸோ இதுதான் இந்த ஸ்டெப். ஸோ CH3 CH2 இங்க வந்து ஆக்சிஜன் கிட்ட 2 எலக்ட்ரான் குடுத்துட்டு ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடுது. ஸோ PCl2. ஸோ அப்ப இந்த ஸ்டெப்ல ரிமூவ் ஆச்சு இல்லையா குளோரின், அது வந்து இங்க போய் இங்க வந்து ஜாயின் ஆயிடுது. ஸோ CH3 CH2 Cl. ஸோ குளோரோ ஈத்தேன் வந்து கிடைக்குது. இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஸோ ஆக்சிஜன் கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுது.